பிரைஸ் தி லார்ட். சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஏப்ரல் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏப்ரல் மாதத்திற்கான கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவச்சனமே, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே உனக்கு வரும். உன்னை மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யமும் வேண்டிய கனமும் கர்த்தராலே இந்த மாதத்தில் வரப்போகிறது. ஆமென். ஆம் பிரியமான தேவச்சனமே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, ஈசாக்கை போல நீங்க விதைக்கிற விதை உங்களை ஐஸ்வர்யவானாக்கும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களை ஐஸ்வர்யவானாக்கும். உங்க கையின் பிரயாசம் உங்களை ஐஸ்வர்யவானாக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? பிரியமான தேவச்சனமே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு என்று அங்கே வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு தெரிந்திருந்த காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவார். எந்த மனுஷனோ எந்த காரியமோ அல்ல, கர்த்தரே என்னை ஐஸ்வர்யவானாக்குவார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். அதுபோலவே ஆபிரகாமை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக்கினார். அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஈசாக்கை கர்த்தர் மகா பெரியவனாக்கி கனப்படுத்தினாராம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தராலே கனப்படுத்தப்படுவீர்கள். கனவீனப்படுத்தின சகோதரர்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசேப்பையும் தாவீதையும் கர்த்தர் கனப்படுத்தினது போல நீங்களும் கனப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்களும் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் கர்த்தராலே பலப்படுத்தப்படுவீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி, இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.